ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் கோட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேசிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இன்டர்வியூவர்ஸ் நிறையாவே கேட்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து டிவைட் அரே இன்டு ஈக்குவல் பேர்ஸ் அப்படின்ற ஒரு கொஷின். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கிவன் அன் இன்டீஜர் அரே நம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2n இன்டீஜர்ஸ். அதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் இதில் படித்து பார்த்துக்கோங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு இன்டீஜர் அரே இருக்க போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 times n, அதாவது என்னன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. 2 times n நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த 2 times n உள்ள நம்பர்ஸை வந்து n பேர்ஸாக பிரிக்கணும். ஓகேவா? n பேர்ஸாக பிரிக்கும் போது ஒவ்வொரு பேர்லேயும் 2 ஐட்டம்ஸ் வரப்போகுது. கரெக்டாக? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேரில் உள்ள எலிமெண்ட் 2 ஈக்குவலாக இருக்கணுமா. அது மாதிரி நம்மளால் பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 1 2 இது ரெண்டும் ஒரு பேராக வச்சுக்கலாமா. ஸோ இந்த பேரில் வந்து 2 எலிமெண்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி இந்த 2 1 இந்த 2 இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேர் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த 3யும் இந்த 3யும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேராக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பேரில் உள்ள எலிமெண்ட்டும் சேமாக இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா ஃபுல் அரேவையும் பிரிக்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம். இன்கேஸ் இந்த அரேயில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இப்போ 4,5 அப்படின்னு 2 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4,5 வந்து நம்ம பேர் பண்ண முடியாது, ஏன்னா 4ம் 5ம் வந்து ஈக்குவல் இல்லை. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிருக்கும். ஸோ கொஷின் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஆக்சுவலாக இதோட ஆன்சரும் வந்து ரொம்பவே இன்ட்யூட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து நான் உங்களை என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 seconds பாஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, நார்மலான ஒரு விஷயம் தான். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்வியஸ்லி நமக்கு ட்ரூ அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பேரில் உள்ள 2 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணலாம் அப்படின்னா, சார்ட்டிங் பக்கமாக போக தோணும். கரெக்டாக? ஏன்னா ஒரு அரேவை நீங்கள் சார்ட் பண்ணும்போது ஈக்குவலாக உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் வந்துடும். கரெக்டாக? ஸோ பேசிக்கலி அதுதான் வந்து இங்கே உங்களோட இன்ட்யூஷனாக இருக்கணும். ஸோ நம்ம ப்ராப்ளமில் வந்து எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறத வச்சு ஏதோ கேட்குறாங்க அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எப்படி ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியுன்றதை தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே சார்ட்டிங் பண்ணோன்னா எங்கெங்கேயோ உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் கூட பக்கத்தில் வந்துடும் ஈக்குவலாக இருக்கிறது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை நான் சார்ட் பண்ணேன் அப்படின்னா அரே எப்படி வரும். ஸோ இது வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் சார்ட் பண்ணலாம், அசெண்டிங் ஆர்டர்லேயும் சார்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 2. ஓகே, ஒவ்வொரு 2வும் ஒவ்வொரு மாதிரி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ 4 2 வந்துருச்சு, அப்புறம் ஒரு 2 3 இருக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நம்ம சார்ட் பண்ணதுக்கப்புறம் அரே இந்த மாதிரி ஆகிட போகுது. இப்போது இதை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டாக? ஸோ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுக்கலாமா. ஸோ ஒன்றுமே இல்லை, கரண்ட் கேரக்டரோட கவுண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோட நம்பரோட கவுண்ட் இப்போதைக்கு எவ்வளோ அப்படின்னு. ஸோ இந்த கவுண்ட்டை வந்து நம்ம இந்த அரேவை லூப் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வர போகிறோம். எப்போ வந்து நமக்கு இந்த கவுண்ட் ஒரு நம்பரோட கவுண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்கோ அப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து எனக்கு 5 வாட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேர் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லா ஈக்குவல் நம்பர்ஸும் ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கணும். ஒன்றுமே இல்லை, பேசிக்காக இதை ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 2க்கு வரேன். ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிட போகுது. அதே மாதிரி அடுத்து இந்த 2க்கு வரேன், கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகிட போகுது. அடுத்து இந்த 2க்கு வரேன், கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகிட போகுது. அதே மாதிரி இந்த 2க்கு வரேன், கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா +1 4 ஆகிட போகுது. இப்போது புதுசாக ஒரு எலிமெண்ட் பார்க்குறேன், அதாச்சும் நம்ஸ் ஆஃப் i இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i - 1. கரெக்டாக? இது வந்து i, இது வந்து i - 1. அதாச்சும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எலிமெண்ட் வந்து முன்னாடி எலிமெண்ட்டோட சேமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு புது நம்பரை ரீச் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும், கவுண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். அப்போனா என்ன அர்த்தம், இப்போ வரைக்கும் ஒரு நம்பர் பார்த்துட்டு இருந்தோம், அதோட நம்பரை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதாச்சும் இப்போ வரைக்கும் 2வை பார்த்துட்டு இருந்தோம், புது நம்பருக்கு 3க்கு வந்துட்டோம். அப்போனா 2 வந்து நம்மள்ட்ட 4 வாட்டி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் 2 வந்து 5ன்னு வந்து இருந்துச்சுன்னா ஓகே 2வே 5 வாட்டி இருக்குது, ஸோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி பிரயோஜனமே இல்லை, கண்டிப்பாக பேர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இதை ரீசெட் பண்ணி 1ன்னு மாற்ற போகிறேன். ஏன் 0ன்னு மாற்றாமல் 1ன்னு மாற்றுறேன், ஏன்னா நான் 3 புது நம்பர் பார்த்துட்டு இருக்கேன், ஆல்ரெடி அந்த நம்பரை பார்த்துட்டேன். ஸோ பேசிக்கலி நான் அதை பார்த்ததா ஒரு கவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் 0ன்னு வச்சுட்டு அப்புறம் +1 கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக டேரெக்டாக 1ன்னு அசைன் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ இப்போ பாருங்கள் அடுத்து போகலாமா? அடுத்து போகிறேன். அடுத்து போகும்போது பாருங்கள் கவுண்ட் வந்து 2 ஆகிட போகுது. இப்போது நம்மளோட அல்காரிதம் முடிஞ்சிருக்கும், வெளியில் வந்துடும். இதுக்கு மேலே நம்ம ஈவனாக ஆடான்னு இன்னொரு வாட்டி செக் பண்ணி ஆகணும் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் 2க்கு மட்டும்தான் எத்தனை வாட்டி வருதுன்றதை ஈவனாக ஆடான்னு செக் பண்ணிடணும். பட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அரேயை விட்டு வெளியில் வரதுனால நம்ம எழுத போகிற அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி கவுண்ட் வந்து ஈவனாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த லாஸ்ட்டாக வர நம்பரை கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கவுண்ட் வந்து 2, கவுண்ட் ஈவனாக இருக்கா இல்லையா? ஈவனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இன்கேஸ் வந்து இன்னொரு 3 இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 3 இருந்துச்சுன்னா நம்மளோட கடைசி கவுண்ட் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? கவுண்ட்டும் 3 ஆயிருக்கும். அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 3 வந்து ஈவன் இல்லை. ஸோ அதனால் ஃபைனலி ஆன்சர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஓகேவா கைஸ்? இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்துடலாமா டக்குன்னு? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து n log n ஆகும் கைஸ். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இந்த ஷார்ட்டிங்க்கு தான் இதோட மெயின் டைம் போக போகுது. ஸோ n log n ஆக போகுது. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து தனியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த கவுண்ட்ன்ற வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பேஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ டக்குன்னு கோட் போயிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரேவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேசின மாதிரி. ஸோ அரே ஸ்டார்ட் நம்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் அந்த லூப் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு கவுண்ட் பேசணும்ல, ஸோ அதை மட்டும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் 0வா இருந்துச்சு. ஆர் இப்போ இருக்கிற நம்ம பார்க்குற நம்பர் வந்து முன்னாடி பார்த்த நம்பர் சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ஸ் ஆஃப் i ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i மைனஸ் 1 இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் 0னா இப்போ தான் நம்ம லூப்பே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இந்த எலிமெண்ட் முன்னாடி எலிமெண்ட்டுக்கு சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் அந்த நம்பரையே பார்த்து முடிக்கலான்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக கவுண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிடலாம். அதாச்சும் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் i வந்து நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i மைனஸ் 1 வச்சுக்கோங்க. அப்போனா என்ன அர்த்தம்? புதுசாக ஒரு எலிமெண்ட் பார்க்குறோன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது இந்த இடத்துல என்ன செக் பண்ணணும்? இப்போ வரைக்கும் பார்த்த கவுண்ட் வந்து ஈவனாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் நம்ம பார்த்த கவுண்ட் வந்து ஆடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாச்சும் 2 கூட மாடுலோ போடும்போது நமக்கு வந்து 1 வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இங்கேயே நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கவுண்ட்டை 1ன்னு செட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது ஃபைனலாக என்ன சொன்னேன், ஜஸ்ட் டேரெக்டாக ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது இங்கே. ஏன்னா கடைசி எலிமெண்ட்டோட கவுண்ட்டையும் செக் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு தடவை கவுண்ட் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது என்ன செக் பண்ணுது, ஜஸ்ட் கவுண்ட் இன்னொரு வாட்டி ஈவனாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது அண்ட் இட்ஸ் ஆல்சோ எஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பட்டா நண்பா.